அக்கா, என்ன சொல்லு? அத்தை, குழந்தை நான் சாப்பாடு எடுத்துட்டு போகல அத்தை. ஏய், அவன் என்னைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போக மாட்டான். நான் தான் மதிய நேரத்துல சமைச்சு சூட எடுத்து போய் கொடுப்பேன். அது சூட சாப்பிட்டாதான் பிடிக்கும் அவனுக்கு. அப்படிங்களா அத்தை? நாங்க படிக்கும் போதெல்லாம் காலையிலேயே டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருவோம் அத்தை. அதனால மறந்துட்டாரோன்னு கேட்டேன் அத்தை. அதான் ஒண்ணும் இல்ல, அவன் மறந்துட்டு போல. நான் தான் எடுத்துட்டு போவேன். இனிமே அதான் நீ வந்துட்டியே, நீ எடுத்துட்டு போ சரியா? நான் எடுத்துட்டு போறேங்க அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க காலேஜ் காட்டுங்க. இனிமே டெய்லியும் நானே கொண்டு போய் அவருக்கு கொடுக்கறேன். சரி, அந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வா. போலாங்க அத்தை. நான் மேட்ச் சீக்கிரம் வா. என் புள்ள வேற பட்னியா கிடப்பான். ஹே ஜெனி, இன்னைக்கு மாமியார் என்ன சாப்பாடு கொடுத்து விட்டாங்க? இந்த ஃபைனல் இயர் முடிச்சோனே உன்னை கழட்டி விடலான்னு இருக்கேன். அதுக்குள்ளே எங்க அம்மாவை மாமியார்னு சொல்றா. ஜெனி, நீ ரொம்ப அவமானப்படுத்துறடி ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. ஒரு டிஃபன் பாக்ஸ் தப்பா இருக்கு, ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? ஓகே ஜெனி, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம். மச்சான், இது என்னோட சிறு உடலுக்கு கூட பத்தாதுடா. சரி, பசிச்சதுன்னா ஈவினிங் பிரேக் டைம்ல நம்ம கேண்டீன் போயிட்டு எல்லாரும் வாங்கி சாப்பிடலாம்டா. டீ சமோசா சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிருண்டா. ஜெனி, எனக்கு கொஞ்சம் கொடு. ஏய், ஃபர்ஸ்ட் எனக்கு தான். மச்சான், எனக்கு தான்டா வேணும். ஐயோ, அடிச்சுக்காதீங்க. மச்சான், உங்க அம்மா உனக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்கடா. நீ வெயிட் பண்ணி சாப்பிட்டுக்கோ, இதை நாங்க சாப்பிட்றோம். என்னடா இப்படி பேசுற மச்சான்? அப்போ உங்களோட சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாதா? ஓவரா பண்றீங்கடா. இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, எங்க அம்மா வர. எனக்கு பசிக்குதுடா. ஆமா, உங்க அம்மா எப்போதுமே லஞ்சுக்கு முன்னாடியே வந்துருவாங்கல்ல. இன்னைக்கா லேட்டு? சரி, ஓகே, அது வரை இதை சாப்பிடலாம். உங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம். இது சூப்பர்ப்பா. குழந்தனா அண்ணி, நீங்களா? ஏய் சிவா, இவங்க யாரு? நான் சொன்னல, எங்க அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தாருன்ட்டு. இவங்க தான் என் அண்ணி. ஓ, ஓகே ஓகே. பார்க்க அழகா நல்லவங்களா இருக்காங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அத்தை சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. என்னங்க எல்லாரும் சாப்பிடுங்க. டேடி ஆனாலே அத்தை, உனக்கு புத்தி இருக்குதா? நம்ம பிள்ளை கூட்டி தனியா உட்கார வச்சு சோறு சாப்பிட வை சரியா? இந்த சாப்பிடணும் டிஃபன் பாக்ஸ் அப்படியே கொடுக்குறியே. கொஞ்சம் கூட உனக்கு புத்தியா அறிவு கிடையாது. ஏய், இவங்க தான் உங்க அம்மாவா? அத்தை, காலேஜ்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒன்னா தான் சாப்பிடுவாங்க. அதனால தான் அத்தை சொன்னேன். ஜெனி, நீ அமைதியாரு. முதல்ல கிளாஸ் ரூம் போன்னு எதுவும் பேசாத சொல்லிட்டேன். அம்மா, நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன்டா உனக்கு புத்தி கொஞ்சமாவது இருக்குதா? நான் டெய்லியும் சாப்பாடு கொடுத்துட்டு ஊட்ட பார்த்து போயிடுறேன். நீ தினமும் இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கியா? வாடங்க ஃபர்ஸ்ட். ஏய், நவுரி ஆண்டாலே. அம்மா ப்ளீஸ்மா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கம்மா. இல்லம்மா, இன்னைக்கு தாம்மா சேர்ந்து உட்காந்து சாப்பிடலான்ட்டு இருந்தோம். டெய்லி நான் தனியா தாம்மா சாப்பிடுவோம். ஏதாவது டெய்லி தனியா சாப்பிடுவோமா? போய் சொல்லாம உண்மையை சொல்லு. டெய்லி இப்படி சேர்ந்து சாப்பிட்டு இருக்கீங்களா? ஆண்டி, எங்கிட்ட கேளுங்க, நாங்க சொல்றோம். டெய்லி நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அப்ப அதனால என்ன பிரச்சனை ஆண்டி? ஏ கார்த்தி, உங்க அப்பா கிட்ட சொல்லுடா. நீ என்ன இவங்க கூட சேர்ந்து தலைவர? இந்த பிள்ளைங்க என்ன குளமா கோத்திரமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? என் பையனை உங்க கூட சேர வச்சது நீ யார் சாதிக்கார பையன் நடத்தான்? நீ என்ன இந்த பிள்ளைங்க கூட சேர்ந்துட்டு இருக்க? இந்த பிள்ளைங்க என்ன சாதி நம்பாளுங்களா? சொல்லு. ஆண்டி, ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நாங்க எல்லாம் ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம்ல. நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் எப்போதும் சாப்பிடுவோம் ஆண்டி. என்னடா சொல்ற? அப்ப இத்தனை நாள் நான் சாப்பாடு கொண்டு வரல, சேர்ந்து தான் சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டு சாப்பாடு அந்த பிள்ளைங்க சாப்பிட்டுச்சா? அந்த பிள்ளைங்க வீட்டு சாப்பாடு நீங்க ஏன்டா சாப்பிடுறீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? அறிவு இருக்கா இல்லையா? நீங்க காலேஜ்ல நீங்க வராதீங்க, வீட்டோட கடங்க. என்ன பிள்ளைங்களோ கருமச்சி. என்ன இப்படி கேவலமா பேசிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பெரிய மனுஷி இருக்கீங்க, கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லையா? ஜெனி வேண்டாம், அவங்க எங்க அம்மா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. சிவா, இங்க பாரு, இனிமே உன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட எங்களுக்கு தேவையில்ல. உங்க அம்மா பேசுற பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். ஜெனி ப்ளீஸ், சொல்றத கேளு, நான் அப்புறம் சொல்றேன் உங்ககிட்ட. அத்தை, வேணா அத்தை. கல்லூரி மாணவர்கள்லாம் ஒன்னாவது எப்போதும் சாப்பிடுவாங்க. நீங்க இப்படி பேசாதீங்க அத்தை, பிள்ளைங்க மனசு கஷ்டப்படும். ஏய், முதல்ல ஒண்ணு சொல்லணும். நீ என்ன குளமா கோத்திரமா தெரியல. என் பையன் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணி இழுத்துட்டு வந்துட்டான். நானும் நாய் மாதிரி உன்னை நடு வீட்டுக்குள்ள விட்டுட்டேன். போடி பஸ் இங்க இருந்து. ஆண்டி, நீங்க வந்ததுல இருந்து குளம் கோத்திரம்னு சொல்றீங்களே, என்ன பேசுறீங்க? எனக்கு புரியல. உன்னோட சாதி என்னன்னு தெரியல பிள்ளை. நான் எங்க சாதி வேற சரியா? எங்க சாதி பிள்ளைங்களோட தான் நாங்க சேர விடுவோம். என் பிள்ளைங்க தான் அதிகமா இந்த காலேஜ்ல படிக்குது. அதனால நான் சேர்த்துட்டேன் என் பையனை. நீங்க எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. உங்க அப்பா மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைங்களாச்சு மூஞ்சி மோரை கிட்டே பாரு. ஆண்டி, இப்படி பேசாதீங்க ஆண்டி, எனக்கே கோவம் வருது. ஏன் ஆண்டி எங்கள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? வன்மத்தை தூண்டி விடுறீங்களா? கார்த்தி, வாய் மூடு. நீ ஏன் சாதிக்காக சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட சொல்ற எல்லாத்தையும். ஏன் ஆண்டி இப்படி எல்லாம் பேசுறாங்க? ஓ, உங்களுக்கு ஜாதி தான் முக்கியமோ? இப்போ நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஜாதியை ஃபாலோ பண்றோம். ஓகே ஜெனி வேணாம் ஜெனி. நீ என்ன வெங்கயத்தை கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். என்னடி கேட்பா கேளுடி. ஆண்டி, ஒவ்வொன்றும் கேட்குறேன், கோச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்க பேசுற வாய்க்கு இப்படிதான் நான் கேள்வி கேட்பேன். உங்க உடம்புல இருக்க ட்ரெஸ் இது என்ன உங்க அலங்க நெஞ்சதா? சொல்லுங்க. ஏய், வாய் மூடு. ஓகே ஆண்டி, இப்போ டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்தீங்களே, அதுக்குள்ள இருக்கே ரைஸ், அதை நீங்க உற்பத்தி செஞ்சதா? ஏய், என்னடி? இல்ல, உங்க பையன் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது மயங்கி விழுந்துட்டான்னு சொல்லி பிரின்சிபல் உங்களுக்கு கால் பண்ணாங்கல்ல, நீங்க வரதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. பிளட் எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னப்போ நாங்களா பிளட் கொடுத்தோமே, அப்போ எங்களோட ஜாதி உங்களுக்கு தெரியலையா?
சரி ஓகே ஆண்டி, இப்ப காலேஜுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களா? எதுல வந்தீங்க? ஆட்டோல வந்தீங்க. அந்த ஆட்டோ யாரோடது தெரியுமா? இங்க உட்காந்துருக்காளே ஸ்னேகா, இவளோடது. இவங்க அப்பா தான் அந்த டிரைவர். அப்போ நீங்க ஏதாவது அவர்கிட்ட ஜாதி என்னன்னு கேட்டுட்டு ஏறினீங்களா? இல்லதானே? இவ்வளோலாம் இருக்கும்போது நீங்க ஏன் இப்படி ஜாதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இன்னொரு தடவை ஜாதி அது இதுன்னு காலேஜுக்குள்ள வந்து பேசுவீங்க, அப்புறம் நல்லா இருக்காது ஆண்டி. பிள்ளைங்க பாரு முளைச்சு மூளையெல்லாம் விடல. ஏய், நீங்களும் பெரிய ஆளா வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஜாதி மதம் என்னன்னு தெரியும். காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு என்ன வெங்காயம் தெரியும்? போகலாம். ஹலோ ஆண்டி, இனிமே சிவாவுக்கு நீங்க ஃபுட்டு கொண்டுட்டு வராதீங்க. ஏன்னா அதை நாங்க தொட மாட்டோம். ஏன்னா விஷம் மாதிரி எங்களுக்கு தெரியும். ஆனா சிவாவுக்கு நாங்க மாறி மாறி சாப்பாடு எடுத்து தருவோம். நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். தயவு செஞ்சு காலேஜுக்குள்ள வந்துடாதீங்க ஆண்டி. உங்க மூஞ்சில முழிக்கவே எங்களுக்கு வெக்கமா இருக்கு. இவ்வளவு இருக்கட்டும் ஆண்டி, வீட்டுக்கு வந்த மருமகளை போயிட்டு ஜாதி வெங்காயம் நாய் மாதிரி உன்னை உள்ள விட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே, நீங்க ஏன் ஆண்டி இவ்வளோ வக்கர புத்தியோட இருக்கீங்க? முடிஞ்ச இன்னைக்கே போயிட்டு எல்லாத்தையும் மறந்துருங்க, ஜாதியெல்லாம் மறந்துருங்க, இல்லைன்னா செத்துருங்க. பாய் ஆண்டி. சிவா உன்னை கடைசி பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்து வளர்த்து இன்னைக்கு பாரு நீ எவ்வளவு கேடு கட்டவங்களோட சேர்ந்துக்கிட்டு அலையிறன்ட்டு. நீ இன்னைக்கு வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. நான் டிசி நாளைக்கு வாங்கி உன்னை வேற பெரிய காலேஜில் சேர்க்க போறேன். அது நம்ம ஆளுங்க இருக்கிற காலேஜ் இல்லையா? பிள்ளைய லட்சணத்தை பாரு, இவங்க மூஞ்சி கூட சேராத. ஆமா நீங்க வீட்டுக்கு போங்கம்மா ப்ளீஸ்மா. வீட்டுக்கு வா,